ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? அம்மா, ஈஸ்வரிக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கம்மா. பார்க்கவே சங்கடமா இருக்கு. அவ ஏற்கனவே உடம்புக்கு முடியாதவ. அவளுக்கு திரும்ப ஏதாவது நாச்சாக்க என்னால் தாங்க முடியாதுமா. போங்க, போய் சாப்பிட வைங்க. மாட்டேன்னு சொன்னால கட்டாயப்படுத்தி சாப்பிட வைங்கம்மா. போங்க. அக்கா, ஒன்னு சொல்லட்டுமா? தர்ஷினி வந்துருங்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்படி எத்தனை நாள் தான் நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்கிறது? அவ காணாம போய் 2 நாள் ஆச்சு. எந்த தகவலும் இல்ல. எல்லா பக்கமும் நான் தேடுறேன், நீ தேடுறேன்னு தேடிட்டு இருக்காங்களே தவிர ஒரு தகவல் கூட இது வரைக்கும் கிடைக்கல. அம்மாவா எந்த நம்பிக்கையில நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. அக்கா, தெரியல. என் பொண்ணு எங்க போனான்னு தெரியல. அக்கா, ஒரு வா காப்பியை குடிங்க. இங்க இருங்கக்கா, புள்ள கிடைச்சிருங்கக்கா. புள்ள வர வரையில தெம்பா இருக்கணுமா இல்லையா? குடிங்க அக்கா. எதுவுமே சாப்பிடாம கிடக்குறே. தயவு செஞ்சு என்னை யாருமே சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. அது பயத்தையும் கலக்கத்தையும் தான் அதிகமாக்குது. தயவு செஞ்சு என்னை போக்குல விட்டுருங்க ப்ளீஸ். அக்கா, என்னக்கா? ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விட்டுருங்க. சரி சரி, நாங்க ஒண்ணும் சொல்லல. நீங்க இருங்க இருங்க, நாங்க ஆனந்திரி. நானும் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான சாட்சி தான். நான் பேசுவேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா, அம்மா. ஜனனி, நான் தர்ஷினி காலேஜ் வரைக்கும் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீ தயவு செஞ்சு கீழே மட்டும் இறங்கி வர வேணாம். ஏதாச்சும் உனக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் அடி, நான் ஆர்டர் போட்டு தந்துடுறேன். சரியா? உனக்கு டிஃபன் வாங்கி வச்சிருக்கேன். இங்கே பாரு, வேணான்னு சொல்லாமல் கொஞ்சமாச்சும் சாப்பிடு. என்ன சக்தி, நானும் வரேன். ஜனனி, என் மேலே நம்பிக்கை வை. நான் கண்டிப்பாக தர்ஷினியை கூட்டிகிட்டு வர்றேன். தர்ஷினி, அண்ணே, அண்ணே, அண்ணே.